வாட்ஸ்அப் யூசர்ஸ் உங்களுக்கு தான் ஒரு அற்புதமான செட்டிங்கை நான் உங்களுக்கு இந்த வீடியோல தெரியப்படுத்த போறேன். மிஸ் பண்ணாதீங்க. அது என்னன்னா, நீங்க வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் எல்லாம் போடுவீங்கல்ல, அந்த போடக்கூடிய ஸ்டேட்டஸ்ல அது போட்டோவா இருக்கலாம், வீடியோவா இருக்கலாம், இந்த ரெண்டுல எது வேணாலும் இருக்கலாம். அதை என்னைக்காச்சும் உங்க போன்ல அதை நீங்க சேவ் பண்ணிருக்கீங்களா? சேவ் பண்ண முயற்சி பண்ணிருக்கீங்களா? முயற்சி பண்ணிருப்பீங்க. ஆனா அதுக்கு உண்டான அந்த செட்டப்பை வாட்ஸ்அப் நமக்கு கொடுக்கல, அப்படிதானே? ஆனா சமீபத்துல வாட்ஸ்அப் புதிய அப்டேட்ல நீங்க போட்ட ஸ்டேட்டஸ், அது போட்டோ இருக்கலாம், வீடியோ இருக்கலாம், அதை உங்க போன்ல நீங்க சேவ் பண்ணலாம். எதுக்கு இந்த செட்டிங் அப்படி நீங்க கேட்டீங்கன்னா, நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம போன்ல இருந்து ஒரு போட்டோவோ வீடியோவோ வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸா போட்டுருவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், பை சான்ஸா அதை நம்ம டெலீட் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி டைங்கள்ல நம்ம அதை போன்ல சேவ் பண்ண முயற்சி பண்ணுவோம். பட் அங்க இந்த சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்காது. அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சேட்ல நம்ம ஷேர் பண்ணுவோம், இல்லைன்னா குரூப்ல ஷேர் பண்ணி அது வழியே நம்ம போன்ல சேவ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்க பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் ஒரு அற்புதமான செட்டிங்கை அறிமுகப்படுத்திருக்காங்க. அதை நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்டுறேன், தெரிஞ்சுக்கோங்க. வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணுங்க. பாட்டம்ல அப்டேட்ஸ், அப்புறம் டாப் லெஃப்ட்ல ஸ்டேட்டஸ்க்கு கீழே ஆட் ஸ்டேட்டஸ், அதுக்கப்புறம் ஒரு வீடியோவோ போட்டோவோ சூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டேட்டஸை யாருக்கு நீங்க ஷேர் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்கள சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டன் கொடுத்துருங்க, அப்புறம் சென்ட் கொடுத்துருங்க. ஸோ என்னுடைய ஸ்டேட்டஸ் இதுதான். அந்த பார்த்தீங்களா லோட் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா. பை சான்ஸ் இந்த ஸ்டேட்டஸ்ல உள்ள இந்த மீடியா ஃபைல் இருக்கு பார்த்தீங்களா, தெரியாதனமா டெலீட் பண்ணிட்டானா என்னால இந்த போட்டோவோ இல்ல வீடியோவோ ரெக்கவர் பண்ண முடியாது. அதுக்காக வாட்ஸ்அப் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இதை நான் தட்டுறேன், தட்டின உடனே மறுபடியும் தட்டுறேன். இப்போ டாப் ரைட்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்கா, அதான் சூஸ் பண்றேன். இதுல சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. இப்படி நீங்க பண்ணலாம். டைரக்டா போனோட கேலரி சேவ் ஆயிரும் இந்த வீடியோ. இது இல்லாம இதுக்கு பக்கத்துல ஒரு 3 டாட் இருக்கா, அதை நான் தட்டுறேன். ஸோ இங்கேயும் சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. ஸோ 2 வழிகளில் இந்த வீடியோவை என்னுடைய போனோட கேலரியில சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.